புற தோற்றத்தை பார்க்காதவர். பிரைஸ் தி லார்ட். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். 1 சாமுவேல் 16:7. இஸ்ரவேலை ஆள ஒரு புது அரசரை தேடி போகையில் சாமுவேல் இறைவாக்கினர் ஈசாயின் மூத்த மகனாகிய எலியாவை பார்த்தவுடனே ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். அப்பொழுதுதான் ஆண்டவர் சாமுவேலிடம், நீ அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல நான் பார்ப்பதில்லை என்று கூறுகிறார். ஆம் அன்பானவர்களே, நாமும் கூட இந்த சாமுவேல் இறைவாக்கினரை போல மனிதர்களின் வெளி தோற்றத்தை பார்த்து அநேக முறை ஏமாந்து போகிறோம். ஒரு முறை ஒரு சிறந்த வயலின் இசை மேதை ஒரு இசை நிகழ்ச்சியில் மிக அருமையாக ஒரு இசையை மீட்டினார். இதை கேட்ட மக்கள் மிகவும் மகிழ்ந்து அவரை பாராட்டினார்கள். போட்டி போட்டுக்கொண்டு அவரோடு நின்று புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அப்பொழுது அவருடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்தது. ஒருவேளை நான் உலகத்தினரால் அறியப்படாத ஒருவனாக இருந்தால் இந்த இசையை நான் மீட்டும் பொழுது மக்கள் அதை ரசிப்பார்களா என்று அறிய விரும்பினார். ஆகவே அவர் ஒரு பிச்சைக்காரனை போல மாறு வேடம் அணிந்து ஒரு தெருமுனையில் நின்று தன்னுடைய வயலின் இசையை மீட்ட ஆரம்பித்தார். மிக அழகாக வாசித்தார். ஆனால் மக்களோ அவனை ஒரு பிச்சைக்காரனாக தான் பார்த்தார்களே தவிர ஒரு அருமையான இசை கலைஞனாக பார்க்கவில்லை. நேற்று பாராட்டப்பட்ட அதே இசையை தான் இன்றும் வாசித்தார். ஆனால் அது புறக்கணிக்கப்பட்டது. காரணம், மனிதர்கள் முகத்தை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆம் அன்பானவர்களே, நம்மையும் கூட அநேகர் நாம் வெளி தோற்றத்தை வைத்து புறக்கணிக்கலாம். நம்மிடம் மற்றவர்களைப் போல அழகில்லாமல், பணமில்லாமல், படிப்பில்லாமல், சமுதாய அந்தஸ்து இல்லாமல், நல்ல சுகம் இல்லாமல் இருக்கலாம். இதனால் நம்மை மற்றவர்கள் உதாசீனப்படுத்தலாம். ஆனால் இதையெல்லாம் பற்றி கவலை கொள்ளாமல் நாம் ஆண்டவர் மேல் பக்தியுடன் இருந்தால் மட்டும் போதும். ஆண்டவர் எவ்வாறு எல்லோராலும் உதாசீனப்படுத்தப்பட்ட தாவீதை அரசராக்கினாரோ அதே போல நம் உள்ளத்தில் இருக்கும் தேவ பக்தி என்ற அந்த அழகை பார்த்து ரசிக்கக்கூடிய நம் ஆண்டவர் நம் தாழ்மையான சுபாவம், சாந்த குணம், மற்றவரால் ஒதுக்கப்பட்ட நிலையை கண்டு நிச்சயம் நம்மை உயர்த்துவார். அநேகர் ஆச்சரியப்படத்தக்க வகையில் நம் நிலை நிச்சயம் உயரும். அதற்கு தேவை, உலகம் வெறுத்தாலும் ஆண்டவர் என்னை ஒரு காலும் வெறுக்கவே மாட்டார். ஏன்னா நான் அவருடைய பிள்ளை. எவ்வாறு ஒரு தாய் தன் பிள்ளையை மறக்க மாட்டாலோ அதே போல என் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை வெறுக்கவே மாட்டார். அவரின் அன்பு மட்டும் எனக்கு இருந்தால் போதும், மாயையான உலக அன்பு எனக்கு தேவையில்லை என்று ஒதுக்கினால் போதும். நம் மனம் ஒரு நாளும் சோர்வடையாது. புத்துணர்வுடன் இருப்பதை பார்த்து அநேகர் நம் மூலமாக ஆண்டவரிடம் வரக்கூடிய அளவில் ஆண்டவர் நம்மை நன்மையாலும் வரங்களாலும் நிரப்புவார். ஆம் அன்பானவர்களே, நம்மிடம் அழகில்லாமல் இருக்கலாம், படிப்பில்லாமல் இருக்கலாம், பதவி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரின் மேல் உள்ள அன்பினால் நாம் அநேக வரங்களை பெற்றிருக்கலாம். குறிப்பாக தீர்க்க தரிசன வரம், மற்றவர்களை குறித்த எதிர்காலத்தை குறித்த ஒரு வரம் இருந்தது என்றால் ஆண்டவர் நிச்சயம் நம்மை உயர்த்தி இருக்கிறார் என்று அர்த்தம். அப்படி இருக்கும் பொழுது உலகம் நம்மை தேடி வரும். அதனால் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் மற்றவர்கள் நம்மை குறை கூறினாலும் நாம் ஆண்டவரிடம் மட்டும் அன்போடு இருப்போம். நிச்சயம் நம்மை ஆண்டவர் உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். பிறரை நேசி என்ற எங்கள் அன்பு தெய்வமே, நீர் சமுதாயத்தில் தாழ்ந்தவர்களை எப்படி பார்க்கிறீரோ அதே போல நாங்களும் அவர்களை பார்க்க எங்களுக்கு கற்றுத்தாரும். அவர்கள் ஏழையாயிருந்தாலும் சமுதாயத்தில் தாழ்நிலையில் இருந்தாலும் அவர்களின் புறத்தோற்றத்தை காணுவதை தவிர்த்து அவர்களை அன்பு செய்ய உதவி புரியும். ஆமென்.